வணக்கம் நேயர்களே, செய்திகளை வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவது குறித்து விரிவான அறிக்கையை அனுப்ப அனைத்து துறை செயலாளர்களுக்கு நிதித்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். திமுக தனது தேர்தல் வாக்குறுதியிலும் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்படும் என கூறியுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக விரிவான அறிக்கையை அனுப்ப அனைத்து துறை செயலாளர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற விரும்பும் ஊழியர்களின் விவரங்களை அனுப்பவும் துறை ரீதியாக உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊழியர்கள் அளிக்கும் தகவல்கள், நீதிமன்ற வழக்குகள் மற்றும் அரசாணைகள் அடிப்படையில் தமிழக அரசு இறுதி முடிவெடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனக்குத்தானே இலக்கு வைத்து தினசரி உழைத்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காலை உணவு திட்டத்தை மேலும் 433 பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யும் திட்டம், ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து உணவு வழங்கும் திட்டம் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியலில் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மக்களுக்கு தொண்டாற்றி வருவதாக கூறினார். எனக்கு யாரும் இலக்கு வைக்கவில்லை, எனக்கு நானே இலக்கு வைத்துக் கொள்கிறேன். அந்த இலக்கை அடையவே என்னாலும் உழைக்கிறேன். மனித கழிவுகளை மனிதனே அள்ளுவதை தடுக்க புதிய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பாதாள சாக்கடை திட்டம் பராமரிப்பு மற்றும் கழிவுநீர் அகற்றும் பணிகளை நவீன இயந்திரங்கள் மூலமாக மேற்கொண்டு உயிரிழப்புகளை முற்றிலும் தவிர்க்க திட்டமிட்டுள்ளோம். இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 100க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா ராஜினாமா செய்திருக்கிறார். தொடர்பான முக்கியமான செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அவர் ஜாமீன் வேண்டும் என்று கேட்டிருந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் டெல்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா ராஜினாமா செய்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர் தொடர்பான இடங்களில் பல்வேறு இடங்களில் சோதனையானது கடந்த சில காலங்களாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் டெல்லி துணை முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ஏற்கனவே சிபிஐயால் கைது செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதற்கு ஜாமீன் கோரியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அதற்கான ஜாமீனும் தற்போது உச்சநீதிமன்றத்தால் மறுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். சிபிஐயால் கைது செய்யப்பட்டிருந்த டெல்லியினுடைய துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ஏற்கனவே சிபிஐயால் கைது செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இதைத் தொடர்ந்து மீண்டும் அவர் சிபிஐ கஸ்டடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது அவர் தன்னுடைய பதவியான துணை முதல்வராக பதவி வகித்திருந்த சூழ்நிலையில் அவர் இந்த பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். டெல்லி துணை முதல்வர் பதவியை மணிஷ் சிசோடியா அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தன்னுடைய ஜாமீன் மனு தேவை, தனக்கு ஜாமீன் தேவை என்று மனு தாக்கல் செய்திருந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் அதை மறுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடலாம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில்
தற்போதைய அண்மை செய்தியாக டெல்லி துணை முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ கைது செய்த நிலையில் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே கைதான அமைச்சர் சத்யேந்திர ஜெயினும் பதவி விலகல் என்ற தகவலையும் தற்போது நாம் பார்க்கிறோம். இருவரும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் சிபிஐ அதிகாரிகள் மணிஷ் சிசோடியாவை கைது செய்திருந்த சூழ்நிலையில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான மு க ஸ்டாலின் தனது 70வது பிறந்த நாளை மார்ச் 1ஆம் தேதி கொண்டாடுகிறார். இதனை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்களும் முதலமைச்சருக்கு வாழ்த்து கூறி வருகின்றனர். இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து வீடியோவில் தனது இனிய நண்பர் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை குறிப்பிட்டுள்ளார். வணக்கம். என்னுடைய இனிய நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடன் இருந்து மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்று அவருடைய 70வது பிறந்த நாளில் நான் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. ரஜினிகாந்த் இந்த வீடியோவை அவரது ரசிகர்களும் திமுக தொண்டர்கள் பலரும் பகிர்ந்து வருகின்றனர். மாபெரும் தலைவரின் மகனாக இருந்தாலும் தனது திறமையால் முன்னேறியவர் மு க ஸ்டாலின் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பாராட்டு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சியை கமல்ஹாசன் திறந்து வைத்து பார்வையிட்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை கருதி இந்தியன் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பை ஒத்திவைத்துவிட்டு வந்ததாக கூறினார். அவருக்கு தன் தந்தையின் செவி மிக அருகில் இருந்த போதிலும் தனக்கென்று அதை சொல்லிக் கொள்ளாமல் படிப்படியாக கியூவில் நின்று வருவது போல் வந்து தன் திறமையினால் தன்னை நிரூபித்து இங்கே வந்து அடைந்திருப்பவர். இது நான் சொல்லும் போது எனக்கே ஆமாம்ல அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. திமுகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்த கேள்விக்கு தற்போது பதில் சொல்ல முடியாது என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி கிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குப்பெட்டிகள் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி கிருஷ்ணன், தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவக்குமார் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அதிகாரி கிருஷ்ணன், வாக்கு எண்ணிக்கை மையத்தில் 48 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். கவுண்டிங் 16 டேபிள்ஸ் ஈஸி அப்ரூவலோட தான் அது இருக்கு. 16 டேபிள்ஸ் நம்ம பயன்படுத்த போறோம். அதுக்குண்டான 238 போலிங் ஸ்டேஷன்ஸ், ஒரு 15 ரவுண்ட்ஸ் வரும். ஸோ இதுக்குண்டான கவுண்டிங் ஒஃபீஷியல்ஸ் பார்க்கும்போது 100க்கு மேற்பட்ட கவுண்டிங் ஒஃபீஷியல்ஸ் இன்வால்வ் ஆகும். பழுதான இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 16 மேஜைகள் அமைக்கப்பட்டு 15 சுற்றுக்களாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி கிருஷ்ணன் தெரிவித்தார். மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க பிப்ரவரி 28ஆம் தேதி கடைசி நாளாக உள்ள நிலையில் கூடுதல் கால அவகாசம் வழங்கப்படாது என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின் நுகர்வோர் குறித்து உரிய தரவுகள் இல்லாததாக கூறி ஆதார் எண்ணுடன் மின் இணைப்பு எண்களை இணைக்கும் பணிகளை தமிழ்நாடு மின்வாரியம் தொடங்கியது. அதன்படி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி தொடங்கி நடைபெற்றது. முதலில் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் ஆதாரை இணைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டு அதன் பின்னர் பல்வேறு அவகாசங்களுக்கு பிறகு தற்போது பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க பிப்ரவரி 28ற்கு மேல் கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்றார். 2,67,00,000 இணைக்க வேண்டிய மின் நுகர்வோர் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டிய அந்த நிலையில் நேற்று இரவு நிறைவு பெற்றவரை 1,50,000 பேர் தான் பாக்கி இருக்காங்க. மீதி எல்லாம் இணைச்சிட்டாங்க. அதனால இன்று மாலையோடு மின் இணைப்பினோடு ஆதார் எண்ணை இணைக்கக்கூடிய பணிகள் நிறைவு பெறுகின்றன. மின் இணைப்புடன் ஆதாரை இதுவரை 2,66,00,000 பேர் இணைத்துள்ளதாக தெரிவித்தார். கொழுப்பு குறைக்கப்பட்ட புதிய ரக ஆவின் பால் நெல்லையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பச்சை நிற பாக்கெட்டுகளில் 4.5% கொழுப்புடன் ஆவின் பால் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இருந்து ஆவின் நிறுவனத்திற்கு கொள்முதல் செய்யப்படும் பாலின் அளவு 20,000 லிட்டர் வரை குறைந்ததால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை சமாளிக்கும் வகையில் 1% கொழுப்பு குறைக்கப்பட்ட கவ் மில்க் என்ற பெயரில் புதிய ரக ஆவின் பால் பாக்கெட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன.
இந்த நிலையில் ஆவின் நிறுவனம் செயற்கை பால் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதாக பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக பால் ஆவின் நிறுவனம் லிட்டர் ஒன்றுக்கு 35 ரூபாய் கொள்முதல் செய்ய சொன்னாலும் ஆவின் பால் அந்த உற்பத்தியாளர் சங்கத்தில் அதிகபட்ச விலையாக 32 தான் கொடுக்கின்றார்கள். மேலும் அழிவின் விளிம்பில் சென்று கொண்டிருக்கும் ஆவின் பொதுத்துறை நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு காக்க வேண்டும் என தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க தலைவர் பொன்னுசாமி வலியுறுத்தியுள்ளார். கிட்டத்தட்ட 50-60 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் செய்யப்பட்ட பாலுக்கான தொகையை நிலுவையில் வச்சிருக்காங்க. இதன் காரணமா பால் உற்பத்தியாளர்கள் தனியார் பால் நிறுவனத்தை நோக்கி செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். திருப்பூர், கோவை, சென்னை, அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரகண்ட் மாநிலத்தில் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு ஒரு வாரத்திற்கு முன்பே கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கியுள்ளன. வண்ணங்களின் திருவிழா என்று அழைக்கப்படும் ஹோலி பண்டிகை மார்ச் 8ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் உத்தரகண்ட் மாநிலம் நைனிட்டல் நகரில் ஹோலி பண்டிகையை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வீதிகளில் கூடிய மக்கள் வண்ணப்பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோன்று இல்லங்களில் கூடிய பெண்கள் உற்சாகத்துடன் ஆடி பாடி மகிழ்ந்தனர். வசந்த காலத்தை வரவேற்கும் திருவிழாவாக கருதப்படும் ஹோலி பண்டிகையால் தீமைகள் விலகி நன்மைகள் சேரும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். டெல்லி சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பேசினார். 2 நாள் பயணமாக டெல்லி சென்ற உதயநிதி ஸ்டாலின் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங்கை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் மேம்பாடு, திறன் மேம்பாடு, மகளிர் சுய உதவி குழுக்கள் மேம்பாட்டு திட்டங்களுக்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு மற்றும் மானியங்கள் குறித்து கோரிக்கைகளை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்திற்கு சென்ற அவர் அண்ணா மற்றும் கருணாநிதியின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மாலை 4:30 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை உதயநிதி ஸ்டாலின் சந்தித்தார். சுமார் 30 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பின் போது நீட் தேர்வு விலக்கு, விளையாட்டு மேம்பாட்டு, ஊரக வளர்ச்சி திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு தொடர்பான கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் பெய்த திடீர் மழையால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. டெல்டா மாவட்டங்களில் அறுவடை காலத்தின் போது மழை பெய்ததால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்தனர். இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் மழை பெய்தது. இதனால் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல், உளுந்து மூட்டைகள் நீரில் நனைந்துள்ளன. வலிவலம், திருக்குவளை, வாழைக்கரை, ஈசனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெல் மூட்டைகளை தார்பாய் போட்டு மூடும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே மழை பெஞ்சு இது இருக்கிற உளுந்து பயிரும் காலி பண்ணி மறுபடியும் இந்த ஒன்று இருக்கிற உளுந்து பயிர் எடுக்கும் போது மழைனால அதிக பாதிப்பு. தினக்கூலி வேலை செய்யற எங்களுக்கு அதிகமான சிரமமா இருக்கு. இதேபோல் திருவாரூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்தது. நன்னிலம், நெம்மேலி, சன்னாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். துருக்கியில் மீண்டும் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஒருவர் உயிரிழந்தார். துருக்கி, சிரியா நாடுகளை மையமாக கொண்டு கடந்த 6ஆம் தேதி பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.8 பதிவான இந்த நிலநடுக்கம் அந்நாட்டு மக்களை நிலைகுலைய வைத்தது. இதனால் 50,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் நேற்று துருக்கியின் மலாடியா மாகாணத்தில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 5.6 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 20க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. இடிபாடுகளில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இடிபாடுகளில் சிக்கிய மேலும் சிலரை மீட்கும் பணிகளில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய வாகன சட்ட திருத்தத்தை எதிர்த்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் CITU தொழிற்சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மோட்டார் வாகன சட்டம் 2019 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், இன்சூரன்ஸ், FC கட்டணம், டோல்கேட் கட்டணம், பெட்ரோல், டீசல் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU அமைப்பினர் போராட்டத்தை முன்னெடுத்தனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திரண்ட CITU தொழிற்சங்கத்தினர் அவ்வழியே சென்ற வாகனங்களை நிறுத்தி துண்டறிக்கைகள் வழங்கினர். இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் வண்ணாரப்பேட்டை ரவுண்டானாவை நோக்கி CITU அமைப்பினர் பேரணியாக சென்றனர். பின்னர் அனைவரும் சாலையின் நடுவே வாகனங்களை நிறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் புறவழிச்சாலையில் CITU தொழிற்சங்கத்தினர் நடத்திய போராட்டத்தால் 15 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டெல்லியில் கேபிள் அலுவலகத்திற்குள் புகுந்து மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி சஞ்சல் பூங்கா பகுதியில் ஹிதேஷ் என்ற இளைஞர் கேபிள் மற்றும் வைஃபை அலுவலகம் நடத்தி வருகிறார். இந்த அலுவலகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் தாங்கள் கொண்டு வந்த கை துப்பாக்கியை எடுத்து திடீரென ஹிதேஷை நோக்கி சரமாரியாக சுடத் தொடங்கினர். நொடி பொழுதில் நடந்தேறிய இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியில் உறைந்த ஹிதேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பான அதிர்ச்சி அளிக்கும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. மர்ம நபர்கள் சுட்டதில் காயமடைந்த ஹிதேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாணியம்பாடி அருகே கார் மோதியதில் சைக்கிளில் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வளையாம்பட்டு கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சர்வீஸ் சாலையில் மாணவர்கள் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சென்னையிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சர்வீஸ் சாலைக்குள் புகுந்தது. அதிவேகத்தில் வந்த கார் மாணவர்கள் மீது மோதியதில் 8ஆம் வகுப்பு படிக்கும் ரஃபீக், விஜய், சூர்யா ஆகியோர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உடனடியாக அப்பகுதியில் திரண்ட பொதுமக்கள் ஓட்டுநர் உள்ளிட்ட காரில் இருந்த நபர்களை சரமாரியாக தாக்கினர். அதனைத் தொடர்ந்து சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்த 3 மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாணவர்களின் இறப்பு செய்தி கேட்டு மிகவும் வருத்தமுற்றதாகவும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி 1 ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெலிங்டனில் நடைபெற்றது. இதன் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுக்கு 435 ரன்கள் சேர்த்து டெக்ளேர் செய்தது. பின்னர் தனது முதல் இன்னிங்ஸை ஆடிய நியூசிலாந்து அணி 209 ரன்னில் ஆல் அவுட் ஆகி ஃபாலோ ஆன் ஆனது. 226 ரன்கள் பின்தங்கிய நிலையில் தொடர்ந்து 2வது இன்னிங்ஸை ஆடிய நியூசிலாந்து அணி 483 ரன்கள் சேர்த்தது. இதனால் இங்கிலாந்து அணிக்கு 258 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடைசி நாள் ஆட்டத்தில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 9 விக்கெட் இழப்புக்கு 256 ரன்கள் சேர்த்திருந்தது. இறுதியில் 2 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் ஆட்டத்தில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. அப்போது நியூசிலாந்து அணியின் நீல் வாக்னர் அபாரமாக பந்து வீசி கடைசி விக்கெட்டையும் வீழ்த்தினார். இதனால் 1 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி த்ரில் வெற்றியை ருசித்தது. இதன் மூலம் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை 1-1 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி சமன் செய்தது. New Zealand win by 1 run! What a stunning test match! Unbelievable! Anderson can't believe it! The actors say for New Zealand, the disappointment for England. சென்னை IITயில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புத்தாக்க வசதி மையத்தை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திறந்து வைத்தார். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக சென்னை வந்த ஜெகதீப் தன்கரை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்று நினைவு பரிசு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சென்னை IITயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜெகதீப் தன்கர் புதிதாக கட்டப்பட்டுள்ள புத்தாக்க வசதி மையத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய ஜெகதீப் தன்கர் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் உலக அரங்கில் மின்னும் நட்சத்திரமாக திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். I have no doubt by turn of the decade and everyone is voicing the same thing, same sentiment. We'll be the 3rd largest economy in the world.
அதன் பிறகு மாணவர்களுடன் ஜெகதீப் தன்கர் கலந்துரையாடினார். அப்போது கேள்விகளை முன்வைத்த மாணவர் ஒருவருக்கு மேசையில் இருந்த குடிநீரை ஜெகதீப் தன்கர் தனது கைகளால் வழங்கினார். தொடர்ந்து அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.